நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது முதன்மையால எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் தான். இப்போ அவரே வந்து தொடர்ந்து வந்து அந்த படங்கள் வந்து நடிக்கிறாரு. நம்ம சொன்னதை நம்மளே வந்து செய்கிறோமேங்கிற ஒரு வெக்கம் வேணும். சினிமாக்காரன்லாம் கூத்தாடி அவனை நம்பி ஏன் நாட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கூத்தாடாமல் இருக்கணும்ல. அவரை பொறுத்தளவுக்கு எப்போவுமே முன்னுக்கு பின் முரணா பேசுகிறவர். அதற்கு 1000 காலனிகள் கிடக்கு. அவர் பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஐயோ என்னடா அது இன்னும் மாற்றி பேசாமல் இருக்காருன்னு நம்ம ஆச்சரியப்படலாம். அதனால் மாற்றி பேசுகிறவர் தானே. இதெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக இருக்கு. இல்லை சார், சீமான் அவர்கள் நல்ல நடிகர் தானே சார், அதில் எந்த ஒரு மாற்றம் நான் இல்லைன்னு சொல்லலையே. நீங்கள் பேசுகிற தமிழ் இப்போ இவர் விக்னேஸ்வரன் படத்தில் நடித்தார் எல்லைக்கையில். ஒரு தூய தமிழ் பேசிட்டு இருந்தார். மொத்த பேரும் ட்ரோல் பண்ணிட்டாங்க. அது இந்த படம் ஓடாமல் போனதுக்கு அந்த கேரக்டரும் ஒரு காரணம். நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் சீமானாவே வரக்கூடாது. அந்த கேரக்டர் என்னவா இருக்குங்கிறது தான் வரணும். நான் சீமான், நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இப்படி தான் நீ டயலாக் எழுதணும்னா அது எப்படி படம் ஜெயிக்கும்? நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். VLC ஈடன் கார்டன், நியூ தாம்பரம், just ₹333 per square feet. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. இல்லை சார், இப்போ செய்யோன் படத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து நடிக்கிறாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த படம் என்னதான் சிறப்பாக இருந்தாலும் சீமான் அவர்கள் நடிக்கிறதுனாலே அந்த படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்து வரும்னு சொல்கிறாங்க. அது வசூல் ரீதியாகவும் சரி, அது விமர்சனம் ரீதியாகவும் சரி, படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்களே சார். இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கருத்தை போட்டால் கூட அதுக்கு கடுமையான விமர்சனங்களை அவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய படத்தை அவங்க படமாக பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். அந்த பட நிறுவனம் எதை தெரியாமல் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து பின்வாங்க முடியாது. ஏன்னா இப்போ ப்ரெஸ் ரிலீஸாக அவங்க கொடுத்த பிறகு அடடா இனிமேல் வந்து நம்ம பின்வாங்கினா சரியாக இருக்குமான்லாம் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஆபத்து இந்த படத்துக்கு இருக்குது. அதே நேரத்தில் விஜய் ரசிகர்கள் வச்சது தான் சட்டமாக ஒரு படத்தை ஓடணும் ஓட வேணாங்கிறத அவங்க தான் முடிவெடுப்பாங்களா? அவங்க என்ன பெரிய நாட்டாமையாங்கிற கேள்விகள்லாம் இங்கே எழுப்பப்படும். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி சோல்ஜராக மாறி இறங்கி அந்த வேலையை பார்க்கும்போது யாராலும் அதை தடுக்க முடியாது. அதை மீறி அந்த படம் வந்து சூப்பராக இருந்ததுன்னா ஓடப்போகுது. ஒருவேளை இல்லைங்க அப்படின்னா அது பலவீனமாக்கி விட்டுருவோம். இல்லை சார், இப்போ செய்யோன் படத்தில் சீமான் வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவர் விருப்பப்பட்டு தான் அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வைங்கன்னு சொன்னதா தகவல் இருக்குது. அது உண்மைதானா? அது என்ன காரணத்துக்காக பண்ணுறாரு? ஒருவேளை தனுஷ் சார் வந்து இந்த அரசியலுக்காக வரதுனால பண்ணுறாரா? இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு விழாவில் கூட வருங்கால முதலமைச்சர் சிவகார்த்திகேயன் வந்து சொல்கிறாங்க, அதில் அப்படி கை வச்சுட்டு போகிறாரு. இல்லைங்க, ரசிகர்கள் எல்லாத்தையும் கத்துவாங்க. அதை இந்த லிவிங் ஸ்டோர் ஒரு படத்தில் சொல்கிறாருல, ரொம்ப கூறாண்டாவே அப்படின்ட்டு. அந்த மாதிரி கூவுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். எல்லாரையும் முதலமைச்சருங்க அது வேற. அதெல்லாம் உண்மையாக போகிறதும் கிடையாது. அதில் நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிங்கன்னா அதை விட அற்ப சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. சிவகார்த்திகேயன் சீமான் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. நண்பர்னு சொல்ல முடியாதுன்னா அவர் வயசு வேற. ஒரு அண்ணன் தம்பியா அவர் எப்படி விஜய் சீமான் இருந்தாங்களோ ஒரு காலத்தில், அந்த மாதிரி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சீமான் இருக்காங்க. இது வந்து கட்டாயமாக ஏற்கனவே சிவகார்த்திகேயன் மீது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குது. அப்போ இந்த எத்திக்ஸ் எல்லாம் உடைச்சி தள்ளிட்டு அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. அது வந்து அவங்க நினச்சது நடந்துருமா நடக்காதாங்கிறது அந்த படத்தின் தன்மையை பொறுத்து இருக்குது. படம் சூப்பராக இருந்ததுன்னு வைங்களா, யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இந்த படம் நல்லா இல்லை, குப்பை போகாதீங்க அப்படின்லாம் சொன்னால் கூட நான் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றேன்னு போயிடுவாங்க. அதனால் படம் நல்லா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேளை அரை வேக்காடான ஒரு படமாக இருந்ததுன்னா இவங்க அதை முழு வேக்காடாக மாற்றிவிட்டு. இப்போ அது செய்யோன் படமாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு கைதியின் டைரி, சாந்தனு அவர்கள் நடிக்கிற படமாக இருக்கட்டும், இதிலெல்லாம் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சீமான் அவர்கள் வந்து வாய்ப்பு கேட்கறதா கேள்விப்படுறோம். அது இந்த செய்தி உண்மைதான்? இல்லைங்க, அப்படிலாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஃபோன் பண்ணி வாய்ப்பு கேட்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு சினிமா கவர்ச்சி வந்து இல்லை, அவருக்கு திரையுலகத்தில் பல தயாரிப்பாளர்கள் நண்பர்களாக இருக்காங்க. அது ஒரு வேளை வந்து அந்த நட்பு வந்து அவரை படத்துக்குள்ளே கொண்டு வருதான்னு நமக்கு தெரியாது. பட் அவர் வந்து அவருக்காக வேணா வேற யாராவது பேசலாம். அவரே ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கல்ல, அவ்வளோ கேட்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கண்ணன் தயாரிப்பாளர் அவர் வந்து தயாரிக்கிற படங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் வந்து முதல் நாள் அந்த பூஜையில் வந்து சீமான் அவர்கள் வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தல் வந்து இவர் தான் வந்து ஃபண்டு வந்து அதிகமாக கொடுத்ததா வந்து கேள்விப்பட்டோம். இது உண்மைதானா? ஏன் இந்த நட்பு எப்படி உங்களுக்கு அந்த உருவாச்சு சார்? கண்ணன் ரவியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து எல்லா கட்சிகளுக்குமே பணம் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு புரவலராக இருக்கார். அது வந்து ஊரறிந்த ரகசியம். எல்லாருக்குமே ஒரு அள்ளி கொடுக்குற ஒரு மனிதராக அவர் இருக்கார். அதில் அரசியல்வாதிகளும் போய் ஒட்டிக்கிறாங்க. சீமான் மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள் சார் தேர்தல் வருது
நம்மளை கொஞ்சம் பார்த்துக்குங்க, தேர்தல் நிற்கணும், செலவு இருக்குது அப்படின்ட்டு போய் நிற்கும்போது இப்போ எப்படி மார்ட்டின் மாதிரி லாட்ரி அதிபர்கள் வந்து பணம் கொடுத்தாங்களோ எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. இப்போ திமுகவுக்கே 900 கோடி கொடுத்ததா சட்டமன்றத்தில் பெரிய வாக்குவாதம்லாம் வந்துச்சு பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி அவரவர் ரேஞ்சுக்கு வந்து சில தொகைகளை அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பது வழக்கமாக வச்சுருக்காங்க. அவர் என்னதான் துபாயில் தொழிலதிபராக இருந்தாலும் அவருடைய வேருங்கிறது இங்கே தான். அப்போ இங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளோடும் அவருக்கு ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது. கட்சி சார்ந்த நட்பு இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்குது. அதிமுகவில் இருக்குது, திமுகவில் இருக்குது. திமுகவில் சம்பந்தியாகவே ஆகிட்டார் துரைமுருகனுக்கு. இந்த பக்கம் சீமான்ட்ட வச்சுருக்கிறாரு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ அதையொட்டி அவங்கவுங்க எங்கே நிற்கிறாங்களோ அது கட்சி பாகுபாடு இல்லாமல் பணம் கொடுக்குறாரு. அப்படி தான் இவங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர சீமான் ஜெயிச்சு முதலமைச்சராகணுங்கிற எண்ணத்துலலாம் அவர் எப்பவுமே கொடுக்குறாங்க. இல்லை சார், இப்போ நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது முதன்மையால் எதிர்த்து வந்து சீமான் அவர்கள் தான். இப்போ அவரே வந்து தொடர்ந்து வந்து அந்த படங்கள் வந்து நடிக்கிறாரு. ஒன்று அவரே வந்து சொல்கிறார், இப்போ அதையும் அவரே வந்து உடைக்கிறார்ல சார். இதை நீங்கள் எப்படி உடைக்கிறது இல்லை, அதை விட ஒரு என்னத்தை சொல்கிறது, அதை நம்ம சொன்னதை நம்மளே வந்து செய்கிறோமேங்கிற ஒரு வெக்கம் வேணும். இப்போ சினிமாக்காரன்லாம் கூத்தாடி அவனை நம்பி ஏன் நாட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கூத்தாடாமல் இருக்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் டான்ஸ் ஆடிட்டு எனக்கு வந்து நான் அரசியல்வாதின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் அவரை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறவர். அதற்கு 1000 காலணிகள் கிடக்கு. அழகாக நீங்கள் எடுத்து போட்டு கேட்டிங்கனாலே அவர் எவ்வளோ முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்காருங்கிறது தெரியும். அது மாதிரி தான் இதுவும். அவர் பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஐயோ என்னடா அது இன்னும் மாற்றி பேசாமல் இருக்காருன்னு நம்ம ஆச்சரியப்படலாம். அதனால் மாற்றி பேசுகிறவர் தானே, இதெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ரசிகர்கள் கூட்டத்தையும் வந்து இந்த தருதலை கூட்டம் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ நாம் தமிழர் இருக்க அந்த தொண்டர்கள் எல்லாம் நம்ம என்னன்னு சார் அவர் மக்களையே தருதலைகள் தானே சொல்கிறாரு. இப்போ வாக்களித்தவர்களே அதுதானே சொல்கிறாரு அவர். அப்போ ரசிகர்களை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ அவருக்கும் ரசிகர் மன்றம் வைப்பாங்க. அதாவது நாம் தமிழர் இயக்கம் தனியாக இருந்தால் கூட நாளைக்கு ஒரு நடிகராக வந்து அவர் ஒரு 4 ஃபைட் பண்ணிட்டாருன்னு எங்கள் படத்தில் சீமான் ரசிகர் மன்றம்னு கூட வைப்பாங்க. ஸோ அதனால் நடிகர்களுக்கான கிரேஸுங்கிறது ஒன்று தனியாக இருக்குது. ஸோ அதனால தான் அவர் வராரு சினிமாவுக்கு. இவ்வளோ காலம் அரசியல் பண்ணிவிட்டு சினிமாக்காரங்களை கூத்தாடின்னு திட்டிவிட்டு திரும்ப அவர் சினிமாவுக்குள்ளே வரதுக்கு காரணம் இந்த கவர்ச்சி ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஓட்டு வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்தில் வராரு. அதற்கேற்ற கேரக்டர் அந்த படத்தில் இருந்ததுன்னா ஏதோ ஓரளவுக்கு அது செல்லுபடியாகும். இல்லை சார், சீமான் அவர்கள் நல்ல நடிகர் தானே சார், அதில் எந்த ஒரு மாற்றம் நான் இல்லைன்னு சொல்லியே. நீங்கள் பேசுகிற தமிழ் இப்போ இவர் விக்னேஸ்வரன் படத்தில் நடித்தார் எல்லைக்கையில், ஒரு தூய தமிழ் பேசிட்டு வந்தார். மொத்த பேரும் ட்ரோல் பண்ணிட்டாங்க. அது இந்த படம் ஓடாமல் போனதுக்கு அந்த கேரக்டரும் ஒரு காரணம். நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் சீமானாவே வரக்கூடாது, அந்த கேரக்டர் என்னவா இருக்குங்கிறது தான் வரணும். அங்கே வந்து எங்கே உலங்கு வானூர்தி அப்படின்னீங்கன்னா சிரிச்சிருவான். நீங்கள் பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு இந்த உலங்கு வானூர்தி ஒன்று சென்று கொண்டு இருந்ததே எங்கேன்னா சிரிச்சிருவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சீமான், நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இப்படி தான் நீ டைலாக் எழுதணும்னா அது எப்படி படம் ஜெயிக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதுதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அவர் வரப்போகிற படங்களையும் இப்படி தான் பேசிட்டு வரப்போகிறாரு. அது தேவையில்லாத சிக்கலை அந்த படத்துக்கே கொடுக்க போகுது. ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இந்த ஜெயிலர் 2க்கான அந்த ஐப் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ படத்துக்கான அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பே வந்து பெற்றிருக்கு. படத்துக்கான அந்த ஐப் எப்படி இருக்குது, படம் எப்படி வந்திருக்கு சார்? ஜெயிலர் 2 ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஜெயிலர் 2 துவங்கும் பொழுதே நெல்சன் சொன்னது என்னென்னா, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும், நீங்கள் நான் அவசரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்குள்ளேயே வந்தார். நிறைய அவர் டைம் எடுத்துகிட்டு ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சம்மந்தப்பட்ட படக்குழுவினர் சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த ஃபஸ்ட்டுங்கெல்லாம் பயங்கர ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த படம் கட்டாயமாக ஒரு வெற்றி படமாக மாறுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஜெயிலர் 2வை பொறுத்தளவுக்கு ரஜினி அவர்களுடைய தோற்றம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல் பகுதியில் பார்த்ததை விட இந்த பகுதியில் அவருடைய தோற்றம்லாம் இன்னும் கூட ரொம்ப நல்லா இருக்க மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் ஜெயிலர் 2ல் வந்து ரஜினி சார் இருந்தாலும் மற்ற நிறைய ஆர்டிஸ்ட்டும் வந்து படத்தில் வந்து இருக்காங்க. அது வந்து நம்ம ஒவ்வொரு வுட்டுக்காக வந்து சொல்லலாம். இப்போ கோலிவுட்டுக்கு இப்போ விஜய் சேதுபதி, அப்புறம் எஸ்ஜே சூர்யா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மலையாள சினிமாவில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. மோகன்லால் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ கன்னட சினிமாவில் ஆட்கள் இருக்காங்க, ஹிந்தி சினிமாவில் இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி நடிக்கிற ஒரு படத்தில் வந்து இத்தனை ஆர்டிஸ்ட்டுகள் வந்து முதல்ல தேவையா? ஒருவேளை சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரஜினி சார் வந்து இழக்கிறார். இல்லைங்க, அவர் தான் சூப்பர் ஸ்டார், அதில் ஒன்றும் விட மாட்டேன். அவர் இல்லை அவர் விடுறாரா இல்லையா, அதுதான் ஒரு கௌரவம். எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் இதுக்கப்புறம் அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் படம்ங்கும் போது ஒரு வியாபாரம். இப்போ இன்னைக்கு ஓடிடி நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்ற பெரிய படங்களில் ஒவ்வொரு மொழி சார்ந்த பெரிய நடிகர்களை உள்ளே போடுங்க, அப்போ அவங்க அந்த படத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு போகும்போது ஈஸியாக இருக்குது. அப்போ ஓடிடி நிறுவனம் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது
அவங்க சொல்கிற சில கண்டிஷன்களுக்கும் அவங்க உட்பட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வெவ்வேறு லாங்குவேஜ்லேருந்து பல நடிகர்களை உள்ளே கொண்டு வராங்க. இன்னொன்று பேன் இண்டியா கான்செப்ட்டுங்கிறது இப்போ வந்துருச்சு. அப்போ நீங்கள் ஓடிடி நிறுவனம் சொல்லுதோ சொல்லலையோ கட்டாயமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து நல்ல நல்ல நடிகர்களை உள்ளே கொண்டு வரணுங்கிற கான்செப்டை எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் வர்ற படங்களும் அப்படி தான் வரப்போகுது. அதனால் இது இவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை இழந்துட்டார், அதனால் பல பேர் சப்போர்ட்டோட அவர் வராரு அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஸ்னஸ் தானே எல்லாமே. புரியுது சார். இப்போ இந்த ஜெயிலர் 2ல வந்து நிறைய ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்குது. எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு பெரிய இட்டு படமாக வந்து கொடுத்தணும்ன்றது வந்து ரஜினி சார் வந்து ரொம்பவே மும்முரம் வந்து காட்டுறாரு. நான் கடைசியாக ரிலீஸ் ஆன அந்த கூலி படம் வந்து அது வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று இருந்தாலும் இந்த விமர்சனம் ரீதியாக வந்து இந்த மிக்சடாக தான் வந்தது. ஸோ அதனால் இந்த படத்தை எப்படியாவது வந்து ஒரு இட்டு கொடுத்தணுன்றதுல வந்து ரொம்பவே மும்முரம் காட்டாரா சார் ரஜினி சார்? ஆமாம்மா. இப்போ அவர் சொன்னது என்னென்னா நெல்சனுக்கு டேட்டு கூட வந்து ஒரு நெருக்கடியெலாம் அவர் கொடுக்கல. இப்போ ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஒரு நல்ல ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்குறாரு, கூப்பிடும் பொழுதெல்லாம் வராரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் இந்த படத்தின் மீது பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காரு. கட்டாயமாக வந்து கூலியை விட இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும். ஏன்னா கூலி வந்து செட்பேக் தான் அவர். நீங்கள் அது பெரிய லாபம் வசூல் இப்போ வெற்றி கிட்டின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் பெருசாக இல்லை. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை அந்த படத்தில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமாக ஜெயிலர் எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமோ அந்த மாதிரி ஜெயிலர் 2 ஆகணும்னு அவர் விரும்புகிறாரு. அதற்காக என்ன வேணாலும் நான் செய்கிறாங்கிற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து. சார் இப்போ அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2 இந்த ஓடிடி வந்து சரியான ஒரு பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த ஒரு படம் பண்ணாத அந்த கலெக்ஷனை வந்து பண்ணதா வந்து சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? ஏன்னா 120 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லைங்க, அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. என்னென்னா ஓடிடி நிறுவனங்கள் பொறுத்தளவுக்கு தமிழ் படத்துக்கு 120 கோடி ரூபா தான் ஹையஸ்ட் சீலிங்க. யார் நடித்த படமாக இருந்தாலும் சரி அதுக்கு 120 கோடி தான். அக்ரிமெண்ட் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சுன்னா நாங்கள் இவ்வளவு தொகை எக்ஸஸாக தரோம்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அதுதான், அதை வச்சு வேணால் இவங்க 160 கோடின்னு சொல்லலாமே தவிர 120 கோடியை தாண்டி யாருக்குமே கிடையாது. அப்படி தான் ஒரு சீலிங் இருக்குது. இல்லை சார், அது பெரிய பிஸ்னஸ் வந்து நடந்திருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க, படத்தோட பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட்டு. ஸோ இதனால் வந்து இந்த 160 கோடி தான் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதுக்கு இல்லை ஓடிடி வந்து 160 கோடிங்கிறதுல பல சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் மற்ற ஏரியாவில் இப்போ ஹிந்தி மார்க்கெட்டு, இப்போ அதே மாதிரி வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அந்தந்த ஏரியாக்களில் ஏற்கனவே ஜெயிலர் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லா ஊர்கள்லையும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தானே அது. அப்போ அந்த கலெக்ஷன் இப்போ கேரளான்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதை விட ஒரு 2 கோடி ரூபா அதிகமாக கொடுக்கும். ஸோ அப்படி தான் வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ஜெயிலர் பார்ட் 1 விட பார்ட் 2 அதிக பிஸ்னஸ் ஆகிருக்கலாம். சார் இப்போ அந்த ஜெயிலர் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது வந்து அனிருத் அவருடைய இந்த இசை தான் சார். அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2க்கு வந்து இந்த இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார்கிட்ட வந்து ஒரு அன்பு கட்டளை வந்து அனிருத் சாருக்கு வந்து போனதா கேள்விப்பட்டோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த DC படம் ரிலீஸ் ஆகியிருந்து அதுக்கு அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அனிருத் அவருடைய இசை தான். இந்த அன்பு கட்டளைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லைங்க, அப்படிலாம் ரஜினி சார் போய் ஒருத்தட்ட இது மாதிரி நல்லா போட்டு கொடுப்பா அப்படின்லாம் அவர் கேட்க மாட்டார். கதை கேட்பார், நடிப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமை அது. இப்போ நெல்சன்ட்டே போய் ஒவ்வொரு முறையும் உட்காந்துட்டு என்னப்பா நல்லா வந்திருக்கான்னு அவருடைய ஸ்டேட்டஸுக்கு கேட்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆள் அவர். ஸோ அதனால் அப்படியெல்லாம் வந்து நம்ம அவரை நினைக்க வேண்டாம். கட்டாயமாக அனிருத்துக்கு ஒரு கடமை இருக்குது. இன்னொன்று வந்து ரஜினி சார் படம்னாலே நான் இப்படி தான் மியூசிக் போடுவேன்னு அவர் ஒரு ஃபார்முலா உருவாக்கிட்டார். மற்ற படங்களை விட ரஜினி படத்துக்கு எக்ஸஸாக தான் அவர் அடிச்சிருக்கிறார். ஸோ அதனால் வந்து இவர் சொல்லித்தான் அவர் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. கட்டாயமாக சூப்பராக பண்ணியிருப்பார். ஓகே சார். இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த ஜெயிலர் 2 படத்தில் வந்து ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் தர்மன் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு 51 வருடம் வந்து ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே ரஜினி சாருக்கு வந்து அந்த தமிழ் சினிமா சார்பாக ஒரு விழா வந்து எடுக்கவே இல்லை. தொடர்ந்து வந்து வலைபேச்சில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன காரணம் சார் அந்த விழா எடுக்காமல் இருக்கு? இல்லை, அந்த விழாவை எடுப்பதற்கு தமிழ் திரையுலகத்தினர் பல முயற்சிகளை எடுத்தாங்க. ஒரு புறம் அவரை நேரில் சந்தித்தும் கேட்டிருக்காங்க. அப்போவே அவர் மறுத்துட்டார். அதற்கப்புறம் அவருடைய மகள் சௌந்தர்யாட்டையும் அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அப்பாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்குது. ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பேரை சொல்லி இவங்க எதையாவது வசூல் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வசூலுங்கிறது நான் சொல்கிறது அங்கங்கே கை நிட்டு ஏதாவது தவறு நடந்தால் கூட அது அவர் இல்லை ஒரு பெரிய விழா நடத்துகிறோம், அதை ஓடிடி கொடுக்குறோம், இவ்வளோ பணம் வாங்குகிறோம், அதை வேற எங்கேயாவது கொடுக்குறோம், இவ்வளோ பணம் வாங்குகிறோம். அதை வந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனம், இப்போ கோகோ கோலா மாதிரி ஒரு நிறுவனத்துக்கிட்ட வாங்குகிறோம், விளம்பரம் வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய தொகையை வசூல் பண்ணி அங்கே ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அது நம்ம தலையில் தான் விடியும்னா அவர் பயப்படுறாரு. ஏற்கனவே ஊரில் எது பண்ணாலும் அவர் தலையில் போட்டுடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு நடத்தப்படுகிற நிகழ்ச்சியில் இப்படிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நாம் எதுக்கு அது தேவையில்லாதுன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமாக
உறுதியாக வேணான்ட்டார். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அப்படி எந்த பெனிஃபிட்ஸையுமே பண்ண போகிறதில்ல சார், நாங்கள் எங்கள் பணத்தை போட்டு நாங்கள் அது பண்ண போகிறோம், எங்கேயும் நாங்கள் வந்து வசூல் பண்ண போகிறதில்ல, ஒரு விளம்பரம்னு யார்ட்டையும் கேட்க போகிறதில்ல, உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை அதை நாங்கள் நடத்த போகிறோம், இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லைங்கிற அளவுக்குலாம் பேசிட்டாங்க. அவரு அதை விரும்பல, அவ்வளவுதான். அது என்ன காரணம் நம்ம இப்போ முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சி நடக்கிறதுனால வேணான்னு சொல்றாரா? இல்ல நீண்ட காலமாவே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு போன வருடத்திலேருந்தே இந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. தயாரிப்பாளர் தானு சார் கூட ஒரு பக்கம் முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு. சங்கங்கள் முயற்சி பண்றது போக இண்டிவிஜுவலாக அவரே கூட முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு. சார் நான் பெரிய விழா உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவரெல்லாம் ரஜினி மீது பேரன்பு கொண்டவர். ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்லியிருந்தாருன்னா பெரிய கலவரமாக பண்ணியிருப்பாரு. அது பட் அவர் வந்து விரும்பல. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை சென்டிமெண்ட்டாக கூட இருக்கலாம். இவ்வளோ படங்கள் இத்தனை வருடங்கள் வந்துட்டாரே அப்படின்னு கூட நினைக்கிறது சரியா இருக்குமான்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். பட் அதை அவர் விரும்பல. இப்போ ஜெயிலர் 2-ஆ இருக்கட்டும், இல்லை தர்மன் படமா இருக்கட்டும், இந்த படம் என்னதான் சிறப்பா வந்திருந்தாலும் அந்த நெகட்டிவான விமர்சனத்தை பரப்புறதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் வந்து தயாரா இருக்கிறதா வந்து விமர்சனம் வந்து வருது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, அதுவே பாடல் வந்து சரியில்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த சோஷியல் மீடியாஸில் வந்து எழுத நம்மளால பார்க்க முடியுது சார். இப்போ இதே பிரச்சனை வந்து படத்துக்கும் வந்து இருக்கும் வந்து சொல்றாங்க. இல்லைங்க, அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் மீது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கோபம்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சீமானோடு ஒப்பிடும் பொழுது இவர் மீதெல்லாம் பெரிய கோபமோ வருத்தமோ அவங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய படங்களை ரொம்ப மெனக்கட்டு உட்காந்து நெகட்டிவாக பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ சீமானவர்களே வந்து படம் நடிக்க அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு படம் வரும்பொழுது இவங்க காட்டுகிற ரியாக்ஷனை விட ரஜினி படத்துக்கெல்லாம் காட்ட மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். VLC ஈடன் கார்டன், நியூ தாம்பரம், just ₹333 per square feet. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.